உன்னுடைய உயரத்தை நான் ஒரு நாள் எளிதில் அடைந்து விடுவேன். வெற்று வார்த்தைகளால் முலாம் பூசி யாரையும் பாராட்டி பழக்கப்பட்டவன் அல்ல. நம் குழந்தைகள் இரைச்சல்களுக்கு இடையே படிக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். உங்கள் இதயத்தை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. ஒரு நிமிடம் தாமதமாக சென்றால் வாழ்க்கையின் அரிய வாய்ப்பை, பொய்யான கண்ணீரை சிந்துபவர்களும் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஒரு பானை நிறைய நான் சர்க்கரை பொங்கல் செய்து விட்டேன், அதில் எறும்பு ஏறாமல் இருக்க என்ன செய்வது? மேன்மையானவற்றை விட்டுவிட்டு அற்பமானவற்றிலேயே கவனத்தை செலுத்துகிறார்கள். உன்னுடைய உயரத்தை நான் ஒரு நாள் எளிதில் அடைந்து விடுவேன். ஆனால் என்னுடைய உயரத்தை அடைவதற்கு வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்வேன் என்று சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதை அடைவதற்கான பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குங்கள். இந்த பள்ளிக்கு வந்தபோது நான் அடைந்த உணர்வுகளையும் இங்கே கூற விரும்புகிறேன். நான் எங்கு சென்றாலும் வெற்று வார்த்தைகளால் முலாம் பூசி யாரையும் பாராட்டி பழக்கப்பட்டவன் அல்ல. பாராட்டி பழக்கப்பட்டிருந்தால் நான் வேறு இடத்திலே இருந்திருப்பேன். பாராட்ட விரும்பாதவன். ஆனால் உண்மையை பதிவு செய்கிறேன். மிக அருமையான அமைதியான இந்த சூழல் வாசிப்பதற்கும் வழிநடத்துவதற்கும் போதிப்பதற்கும் சாதிப்பதற்கும் ஏற்ற சூழல். மாநகரங்களிலே வாகன நெரிசல்களுக்கு இடையே, சந்தடிகளிடையே நம் குழந்தைகள் இரைச்சல்களுக்கு இடையே படிக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே அமைதியான ஒரு சூழலில் நீங்கள் கல்வியை மேற்கொள்கிறீர்கள். இங்கே உச்சரிக்கப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லும் உங்கள் இதயத்தை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. இந்த எழிலான சூழல் நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையை அடைந்தாலும் எப்போதும் உங்கள் மனத்திற்குள் ரீங்காரம் இடும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இங்கே கழிக்கின்ற ஒவ்வொரு நாளையும் ஒரு நாள் கழிந்து விட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விடாமல் ஒரு நாள் கழிந்து விட்டதே என்று வருத்தப்படுகின்ற சூழலில் உங்கள் கல்வியையும் மனநிலையும் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் நான் உங்களுக்கு கூறுகிற ஆலோசனை. நான் எந்த அறிவுரையும் கூறுவதற்காக வரவில்லை. ஏனென்றால் இந்த காலத்து மாணவர்கள் எந்த அறிவுரையும் விரும்புவதில்லை. நான் கூறுவதெல்லாம் என்னுடைய அனுபவங்களை, வாழ்க்கை குறித்து நான் எண்ணிய பிரதிபலிப்புகளை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்வே ஒரு பாடம் என்கின்ற தலைப்பில் என்னை பேசுவதற்கு அழைத்திருக்கிறார்கள். பாடம் வேறு, படிப்பினை வேறு. பாடம் என்பது கற்றுக்கொள்வது, படிப்பினை என்பது கற்றுக்கொண்டதிலிருந்து கற்றுக்கொள்ள தவறுவதனால் பின்பு நாம் பட்டு தெளிவது படிப்பினை. பாடம் என்பது பள்ளிகளில் நடத்தப்படுவது. படிப்பினை என்பது வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருவது. இந்த இயற்கை நமக்கு தொடர்ந்து பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இயங்கிக் கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை இந்த இயற்கை நமக்கு கற்றுத் தருகிறது. துளிர்த்துக் கொண்டிருந்தால்தான் மரம் உயிரோடு இருக்கிறது. வீசிக்கொண்டிருந்தால்தான் அது தென்றல். ஓடிக்கொண்டிருந்தால்தான் அது நதி. அலை எழும்பிக் கொண்டே இருந்தால்தான் அது சமுத்திரம். நறுமணம் வீசினால்தான் மலர். இப்படி நம்மை சுற்றி இயற்கை இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை ஓதாமல் நம் காதுகளில் கிசுகிசுத்துக் கொண்டே இருக்கின்றது. உயிரற்ற பொருட்கள் கூட நமக்கு ஒன்றை கற்றுத் தருகிறது. நாள்காட்டியின் ஒரு தாளை கிழிக்கிற போது வாழ்க்கையின் ஒரு நாள் முடிந்து விட்டது என்று நாட்காலி தெரிவிக்கிறது. நாம் தொலைபேசியிலே பேசுகிற போது இங்கு பேசினால் அங்கு கேட்கும் என்பதை அது கற்றுத் தருகிறது. நாம்
தொடர் வண்டியை பார்க்கிற போது ஒரு நிமிடம் தாமதமாக சென்றால் வாழ்க்கையின் அரிய வாய்ப்பை இழந்து விடுவோம் என்பதை அது நமக்கு கற்றுத் தருகிறது. நாம் முதலை கண்ணீரை பார்க்கிற போதுதான் பொய்யான கண்ணீரை சிந்துபவர்களும் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. கழுதை புலியின் சிரிப்பை பார்க்கிற போதுதான் எல்லோருடைய சிரிப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிரிப்பு அல்ல என்பது தெரிகிறது. இறை போடுகிற மனிதருக்கே இரையாகி போகின்றன கோழிகள். ஆனால் எதற்கும் பயனில்லாமல் இருந்தாலும் கையை தூக்கினாலே எச்சரிக்கையுடன் பறந்து தப்பிக்கிறது காகங்கள். நாம் என்றாவது ஒரு நாள் உணவாவோம் என்று தெரியாமலேயே கசாப்பு கடையிலே கட்டப்பட்டிருக்கின்ற ஆடு இலையை தின்பதில் மும்முரம் காட்டுகிறது. அதை போலத்தான் வாழ்க்கையில் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் எந்த நேரத்திலும் நமக்கு இறுதி வந்து விடும் என்பதை அது உணர்த்துகிறது. நம்முடைய உழைப்பை மனிதர்கள் திருடுகிறார்கள் என்று தெரிந்தும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கிறது தேனீ. தன்னையே வெட்டுவார்கள் என்று தெரிந்தாலும் கோடரிக்கு காம்பு தருகிறது மரம், மென்றாலும் சுவை தருகிறது கற்கண்டு, கடித்தாலும் இனிப்பு தருகிறது கரும்பு, தேய்த்தாலும் மனம் தருகிறது சந்தனம், கசக்கினாலும் நறுமணம் தருகிறது பூ. இப்படி கல்லடித்தாலும் கனி தருகிறது மரம். இவையெல்லாம் நமக்கு பொறுமையை, உலகம் நம்மை ஏசினாலும் நன்மையே செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ஒரு மரத்தை பார்க்கிற போது அது இலைகளாக மட்டுமில்லை, பூக்களாக மட்டுமில்லை, அது ஒவ்வொன்றுமே ஒரு போதி மரமாக இருந்து நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நாம் சரித்திரத்தை பார்த்தால், இதிகாசங்களை படித்தால், இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தால் அவற்றில் பூடகமாக ஓர் உண்மை ஒளிந்திருப்பதை பார்க்கலாம். அந்த பூடகமான உண்மைதான் அவற்றின் சாரமாக இருந்து நம்மை வழிநடத்துகின்றன. ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒரு சீடன் கேட்டார், ஒரு பானை நிறைய நான் சர்க்கரை பொங்கல் செய்து விட்டேன், அதில் எறும்பு ஏறாமல் இருக்க என்ன செய்வது? பரமஹம்சர் சொன்னார், அந்த பானையை சுற்றி சர்க்கரையினால் ஒரு வட்டத்தை வரை என்று சொன்னார். அவன் வரைந்துவிட்டு 2 மணி நேரம் கழித்து சென்று பார்த்தான். அந்த சர்க்கரை பொங்கலில் எறும்பு ஏறவில்லை, சர்க்கரையிலேயே எறும்புகள் இருந்தன. இந்த உலகத்தில் பல பேர் மேன்மையானவற்றை விட்டுவிட்டு அற்பமானவற்றிலேயே கவனத்தை செலுத்துகிறார்கள் என்பதற்கு இந்த எறும்புகள் ஓர் உதாரணம். ஏனென்றால் சர்க்கரை பொங்கலில் சர்க்கரையும் இருக்கிறது, நெய்யும் இருக்கிறது, சோறும் இருக்கிறது, திராட்சை இருக்கிறது, முந்திரி இருக்கிறது, பச்சை கற்பூரம் இருக்கிறது. இவ்வளவு சுவை இருந்தாலும் அவை திளைத்து இருக்கின்ற சர்க்கரையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றன. மனிதர்களும் இப்படித்தான் அற்ப சுகங்களுக்காக மேன்மையான சுகங்களை தியாகம் செய்து விடுகிறார்கள் என்று பரமஹம்சர் எடுத்து சொன்னார். இது குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். தயவு செய்து படிக்கிற காலத்தில் அற்ப சுகங்களில் கவனத்தை செலுத்தி மேன்மையான சுகங்களை இழந்து விடாதீர்கள், மேன்மையான மகிழ்ச்சியை இழந்து விடாதீர்கள், மேன்மையான ஆனந்தத்தை இழந்து விடாதீர்கள்.